26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மாந்தி தோஷத்துக்கு பயப்படாதீங்க, பல பரிகாரம் இருக்குது, ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எங்கள் நேயர்களுக்காகவும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மாந்தினாலே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10% தான் மைனஸு, 90% ப்ளஸ்ஸு. புதன் மாந்தி இருக்குன்னா படிப்பில் பிரச்சனையாகி தடைய மாரி படிப்பாங்க. ஓகே சார். முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வேறு சப்ஜெக்ட் மாற்றிடுவாங்க. முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 2வது சப்ஜெக்ட் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தா மாமன் உறவு நல்லா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக அதில் திருத்தம் வந்தே தீரும். புதன் மாந்தி ராமானுஜர் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் தைல காப்பில் ஒரு உட்காந்துருப்பார். பிசிக்கல் பாடியை இன்னும் அடக்கம் பண்ணல ராமானுஜர். அவரை போய் தரிசனம் அங்கே சனி தொடர்பு கொண்டா கருணாக்கு இருக்கும், சொன்னா பலிதமாகும், அப்படியே பலிக்கும். பெரிய ஜோதிடர்கள் உண்டு, புத்தக ஆசிரியர் உண்டு, அச்சுக்கோர்ப்பவர்கள், பிரிண்டிங் டெக்னாலஜி சிறியவர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்து திருமணம் முடித்தவர்கள் உண்டு. சுக்கிரமாந்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சுண்ணத்து பண்ணால் உண்டு. அவங்க முஸ்லிமா இல்லைனாலுமே. ஆமாம், இந்துவும் பண்ணுறாங்க, கிறிஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கே பண்ணி விட்றாங்க, இந்துக்களே போய் பண்ணி விட்றாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட கோவையிலிருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், பொதுவாகவே மாந்தி அப்படின்னாலே பயப்படுவாங்க. மாந்தி ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் உங்கள் வகுப்பில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், மாந்தி தோஷத்துக்கு பயப்படாதீங்க, பல பரிகாரம் இருக்குது, ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எங்கள் நேயர்களுக்காகவும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது மாந்தின்னு சொல்லி பயங்காட்டுறாங்க. மாந்தி எப்படின்னா மாந்தியாவது பூந்தியாதுன்னு கூட கிண்டல் பண்ணுவேன். பூந்தி நான் சொல்லுவேனே, பூந்தி வாங்கி சாப்பிடுங்க என்ன. ஓ, என்னையா சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்கிறதா. அது ஹில் ஸ்டேஷன் போனால் வேலை செய்யும், மற்ற இடத்துல வேலை செய்யாது. மாந்தியை பற்றி பயப்படாதீங்க. அது மாந்தினால ப்ளஸ் அதிகம், மைனஸ் குறைவு. மாந்தி ப்ளஸ்ஸு, அவர் தடையை கொடுத்து நிவர்த்தி பண்ணக்கூடியது மாந்தி. இப்போ புதன் மாந்தி இருக்குன்னா படிப்பில் பிரச்சனையாகி தடைய மாரி படிப்பாங்க. ஓகே சார். முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வேறு சப்ஜெக்ட் மாற்றிடுவாங்க. முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 2வது சப்ஜெக்ட் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தா மாமன் உறவு நல்லா இருக்காது. ஒரு இடம் வாங்குறதுக்கு போராடி ஆனால் இடத்த வாங்கிடுவாங்க. இவங்க டாக்குமெண்ட்டில் கொண்டு, இவங்க டாக்குமெண்ட்டில் சிக்கல் இருக்கும், அந்த சிக்கலை சரி செஞ்சிருவாங்க. ஏற்கனவே விளக்கமான சொத்தை அவங்க வாங்குவாங்க. இது கரெக்டாக இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்குகிற சொத்து டாக்குமெண்ட்டில் வில்லங்கம் இருக்கும், இல்லை பாதி டாக்குமெண்ட் இருக்கு, 2 டாக்குமெண்ட்டை காணங்கன்னுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக அதில் திருத்தம் வந்தே தீரும். நரம்பு சம்பந்தமான தொந்தரவு கொண்டவர்கள் வீட்டில் உண்டு. ஸ்கின் அரிப்பு கொண்டவர்கள் உண்டு. சோரியாசிஸ், ஸ்கின் அரிப்பு, அல்லது மறையும். பையன் பிறக்கும்போது ஒயிட் பேஜஸ் இருந்துச்சுங்க, இல்லை அந்த பாப்பாவுக்கு 15 வயசு வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, இப்போ ஒயிட் பேஜஸ் வந்துச்சுங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சுங்க, இது உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு. கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை அவங்களுக்கு உண்டு. ஆசிரியருக்கு இவங்களுக்கு ஒத்து போகாது. வாத்தியார் உள்ள மக்குங்கிற மாதிரி சூழ்நிலை அப்புறம் படிப்பாங்க. தேர்ந்தெடுத்த சிலபஸ் கிடைக்காது. பிஹெச்டி கஷ்டப்பட்டு முடிச்சிருவாங்க. பிஹெச்டி
கஷ்டப்பட்டு முடிச்சிடுவாங்க. ஆனா போராடி முடிப்பாங்க. ஆனா உன்னதமான வெற்றியா இருக்கும். இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ஒரு பெரிய அலக்களிப்பை சந்திச்சு அந்த இன்டர்வியூல சக்சஸ் ஆகி வருவாங்க. சரியா? அதே மாதிரி இஎன்டி பிரச்சனை உண்டு. இஎன்டி கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை உண்டு. ஸ்பைனல் கார்டு தொந்தரவு அவங்களுக்கு வரும். ஸ்பைனல் கார்டு இடுப்புல வலிக்குதுங்க, அங்க வலிக்குதுங்க. ஃபுட் பாய்சன் அது சம்பந்தமான பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாமன் வழியில மன வாழ்க்கை சரி இருக்காது. மாமன் வழியில இவருக்கு யாரை மாமான்னு கூப்பிட்றாரோ அவங்களுக்கு ஆயுசு கம்மி. அப்ப மாமனாரா? மாமான்னு கூப்பிட வேணாமா சார்? இதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிட்டுக்கலாமா சார்? இது நேச்சுரல் இது. அதை போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த அவங்களுக்கு உறவு அந்த மாமன்கிற உறவு ஒத்து போறது இல்ல. ஆமா. அண்டை அயலார் தொந்தரவு இருக்கும். நிறைய கமிஷன், தரகு, ட்ரேடிங், ஏஜென்சி செய்தவர்கள் உண்டு. நிறைய ஆடிட்டர் உண்டு. ஏகப்பட்ட ஆடிட்டர், நிறைய வக்கீல்கள் உண்டு. தலை சிறந்த லாயரா இருப்பாங்க. ராம் ஜெத்மலானி மாதிரி ஐயா, ராம் ஜெத்மலானி ஐயாலாம் பெரிய ஒரு லீடிங் லாயர் இல்லையா? உதாரணமா சோ ராமசாமி ஐயா, அவருக்கெல்லாம் புதன் மாந்தி இருக்கும். பயங்கரமான புத்தி கூர்மை உண்டு, ஷார்ப்னஸ் உண்டு, கருநாக்கு இருக்கும். அங்க சனி தொடர்பு கொண்டா கருநாக்கு இருக்கும். அவங்களுக்கு சொன்னா பலிதமாகும், அப்படியே பலிக்கும். பெரிய ஜோதிடர்கள் உண்டு. பெரிய ஜோதிடர்கள் உண்டு. புத்தக ஆசிரியர் உண்டு. அச்சு கோர்ப்பவர்கள், பிரிண்டிங் டெக்னாலஜி செய்தவர்கள் உண்டு. மார்க்கெட்டிங் ஏஜென்சி, கமிஷன் ஏஜென்சி செய்தவர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இரு திருமணம் முடித்தவர்கள் உண்டு. தந்தை வழியில் இரு திருமணம் முடித்தவர்கள் உண்டு. இவங்க வாங்கி போட்ட இடம் கம்மி விலையா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பெரிய லெவலுக்கு போயிடும். அந்த லேண்டோட வேல்யூ எதிர்பார்க்காத வெற்றி கிடைக்கும். லோன் அவங்களுக்கு பிரச்சனை தராம போகாது. தவணை கட்டி ஒளிஞ்சவர்கள் உண்டு. தவணையை வாங்கி தவணைக்கு கொடுத்து வாங்குபவர்களும் உண்டு. தந்தை வழியில் இரு திருமணம் முடித்தவர்கள் உண்டு. தந்தைக்கே 2 திருமணம் முடித்தவர்கள் உண்டு. இப்படியே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாரத்தினுடைய தந்தைக்கு 2 திருமணம் உண்டு. மாமனாருக்கு 2 திருமணம் உண்டு. மாமனாருக்கு மனவாழ்வு சரியில்லை. மாமனார் வீட்டு இப்படி கை கட்டிட்டு இருப்பாரு மாமியார் கிட்ட. இப்படியே சொல்லலாம். இதுல எவ்வளவு பிளஸ் சொன்னேன் சார். ஆனா லக்னத்துல மாந்தி அப்படின்னாலே பூந்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றது மரணம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். ஆனா அது எந்த லக்னத்துல நிக்குதுன்னு வச்சு நீங்க சொன்னீங்களே சார், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. புதன் மாந்தி எங்க வேணா போய் கரெக்டும். புதன் மாந்தி ராமானுஜர் அவர் மாதிரி. புதன் மாந்திக்கு வந்து ராமானுஜர் வழிபாடு. எங்க ஸ்ரீரங்கத்துல தைல காப்புல ஒரு உட்கார்ந்துருப்பார். பிசிக்கல் பாடியை இன்னும் அடக்கம் பண்ணல. ராமானுஜர், அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் ராமசாமி சித்தர், அங்கே போகலாம். புதன் மாந்திக்கு புதன் நீசம் பெற்றவர்கள் அங்கே தான் போகணும். புதன் நீசத்துக்கு. ஓகே சார். புதன் ராகு காம்பினேஷன் தான் ராமசாமி சித்தர். நிறைய இருக்கு கோயில். நீங்க சொல்லும்போது தான் சார் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிய வருது. நீங்க அதே மாதிரி பாருங்க, சுக்கிர மாந்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சுண்ணத்து பண்ணால் உண்டு. அவங்க முஸ்லீமா இல்லைனாலுமே. ஆமா, இந்து பண்றாங்க, கிறிஸ்டின் பண்றாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கே பண்ணி விட்டுறாங்க. இந்துக்களே போய் பண்ணி விடுறாங்க. அது இன்ஃபெக்ஷன் தானே தாயே, அதனால அது வரக்கூடாதுங்கிறக்காக பண்றாங்க. குழந்தைக்கே பண்றாங்க. சுக்கிரமாந்தி கண்டிப்பாக சுண்ணத்துண்டு. அல்லது அத்தைக்கு மனவாழ்வு சரியில்லை, குடும்பத்தில் 2 திருமணம் முடித்தவர்கள் உண்டு. கண் சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. சம்பந்தம் பேசி பாதையில் நின்றவர்கள் உண்டு. ஒரு சம்பந்தத்துக்கு போய் மாறி இன்னொரு சம்பந்தம் கல்யாணம் பண்ணவங்க உண்டு. பணம் பொருளாதார டாப் உச்சம். பணம் பொருளாதாரம் டாப்பு. பணம் பொருளாதாரம் டாப்பு. தந்தை உத்தியோகம் பார்த்தவர், தந்தைக்கு பொருளாதாரம் உண்டு. தந்தை வழக்கு விட்ட விஷயங்களில் வெற்றி அடைந்து வருவார். இப்படியே சொல்லலாம். சுக்கிரமாந்திக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. இப்போ எனக்கு திடீர்னு உங்க கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கு சார். எவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. அத்தைக்கு மனவாழ்வு சரியில்லை. அத்தை 2 கல்யாணம் முடிச்சது, அல்லது காதல் திருமணம், கலப்பு திருமணம் பண்ணது, கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆகி போயிருச்சு அத்தை. மூத்த சகோதரி, அவங்களுக்கு மனவாழ்வில் பாதிப்பு உண்டு. மூத்த சகோதரிக்கு மனவாழ்வு பாதிப்பு உண்டு. எங்கள் அக்கா வந்து மேரேஜ் ஆகி, எங்கள் அக்கா பையன் பிறந்து, அவன் 86 அவன் பிறந்தான்னு நினைக்கிறேன். 98 கேன்சரில் இறந்துட்டாங்க. எங்கள் அத்தை லைஃப் நல்லா வாழலை. எங்கள் அத்தை பொண்ணும் சூசைட்டு. ஸோ சகோதரி வழியில் மூத்த சகோதரிக்கு பாதிச்சிருச்சு. ஆனால் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 8 கூடவே இருப்பார். 8 கூடவே அந்த மாந்தியை பார்த்தாலும் மூத்த சகோதரி பெரிய அக்கா அவங்க கை வச்சிருச்சு. அவங்க தான் போன் கேன்சரில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது 98. எனக்கு அவங்களுக்கு 11 வயசு வித்தியாசம். ஓகே சார். என்னுடைய பெரிய மூத்த சகோதரி 11 வயசு டிஃப்ரெண்ட். எனக்கு இப்போ 55. அவங்க இருந்தால் வயசு என்ன இருக்கும்? இப்போ 65, 66 வயசு இருக்கும் இப்போ. அப்போ அந்த பாதிப்பை கொடுத்துருது. நீங்கள் நிறைய லாயரு, நிறைய எழுத்தாளர் புதன் மாந்தி. ஓகே சார். பத்திர பதிவாளர், சப் ரிஜிஸ்டர், அது மாதிரி ஜாயிண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு போஸ்டிங் இருக்கு தெரியுமா? இந்த கூட்டுறவுத்துறை அதுலெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு வந்துருச்சுனாலே புதன் தான். புதன் மாந்தி அங்கே நோட்டு ரிஜிஸ்டர்னா நோட்டு. பச்சைங்களை கழுத்து போட்டவர் உண்டு புதன் மாந்தி. படிக்காத மேதையும் புதன் மாந்தி தான். மாந்தி புதன் சாரம் பெற்றாலும், புதன் நீசமானாலும் மாந்தி புதன் சாரம் பெற்றாலும் படிக்காத மேதை. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன். நான் டிப்ளமா அஸ்ட்ராலஜி தான். அது வேணுங்கிறக்காக படித்தது. அது ஒரு ஆத்தரைசேஷன் வேணுங்கிறக்காக ஒரு காலத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோசியர் பூரா பரிகாரம் பூஜைன்னு போட்டு அவர் ஒரு பெரிய கேஸில் மாட்டி
அப்போ கோயம்புத்தூர்ல சிட்டி கமிஷனர் வந்து ஒரு இருக்கிற ஜோசியர் பூரா விடுறான், எந்த எந்த ரெக்கார்டை வச்சு ஜோசியம் சொல்கிறான், ஏதாவது யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா. நான் அப்போ ஆஃபீஸ் போடுறதுக்கெல்லாம் முன்னாடி. அப்போ அந்த நேரம் சரி இது படிக்கணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிப்ளமா முடிச்சு பாஸ் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது என் குருநாதரே பிஹெச்டி, நான் எதுக்கு பிஹெச்டிக்கு போகணும், ஐயா முக்கிய தவிர பிஹெச்டி, நம்ம எதுக்கு பிஹெச்டி தேவையில்லை போ, அவரே பிஹெச்டி. இப்போ கட்டத்தை வாங்கி டக்கு டக்குன்னு சொல்கிறாருல்ல. ஒரு பையன் வர்றான், வந்தோடனே வரும்போது மொச்சப்பயிரை திட்டலன்னு கேட்குறாரு. மொச்சப்பயிரை திட்டு வந்து உட்காந்து உனக்கு பிள்ளை நான் ஜோசி சொல்ல போலேன்ட்டாரு. ஏன்னு கிளை 2ஆம் அதிபதி யாரில் சுக்கரை, 7ஆம் அதிபதி யாரில் சுக்கலை, எனக்கு வாக்கு வரணும், அவன் யாத்தாப்புல உட்காந்துருக்காமல, அவன் 7 இல்லை, எனக்கு வாக்கு 2ஆம் இடம்ல, அது 7ஆம் இடம், மொச்சப்பயிர் திட்டு உட்காந்துருக்காமல, அவனுக்கு பிள்ளை ஜோசின்னு சொல்லுவார். அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அது அந்த ஸ்பாட் எனக்கு அது மிராக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் நாளைக்கு வேலையை போல அப்படின்ட்டாரு. நாளைக்கு வரும்போது வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. வெத்தலை வாங்கிட்டு வானார். அதுக்கப்புறம் முதல்ல வெத்தலை வாங்கிட்டு வந்தான் அந்த பையன். ஸோ அப்படிலாம் மிகப்பெரிய ஒரு ஞானி. அப்புறம் நமக்கு எதுக்கு அது தேவையில்லைன்னு விட்டேன் நான். அப்போ இந்த புதன் மாந்தி, இப்போ மாந்தினாலே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10% தான் மைனஸு, 90% ப்ளஸ்ஸு. ஓகே சார். என்னுடைய சேனல்லே புதன் மாந்தியை பற்றி பழைய வீடியோ 2019 போட்டிருப்பேன். அந்த வீடியோ 19 அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஒரு கார்கிட்ட நின்ன மாதிரி புதன் மாந்தின்னு சொல்லி, அது எங்கே நம்ம சத்தியமங்கலத்துக்கு மேலே மாவள்ளம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டில் உட்காந்து என்னை எடுத்தது. அந்த வீடியோ கூட அங்கே தான் எடுத்தது ஃபுல்லாக. அங்கே எடுத்ததில் அது இருக்கும். பழைய ஒரு செலிரியா கார்கிட்ட நின்ன மாதிரி ஒரு வீடியோ ஃபுல்லாக மாந்தியை பற்றியே பேசியிருப்பேன். ஓகே சார். அது மாதிரி சூரிய மாந்தியெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கம்மா. சூரிய மாந்தி நீங்கள் எடுத்து பாருங்கள், டாக்டர் கூட சூரிய மாந்தியாக இருக்கும். ஓகே சார். மாந்தி சூரிய சாரத்தில் இருக்கும். அரசு உயரதிகாரிகள் சூரிய மாந்தியாக இருக்கும். அரசு உயரதிகாரிகள் சூரிய மாந்தியாக இருக்கும். பெரும் பொருளாதார மேதைகள் குருமாந்தி. அது மாதிரி சனி மாந்தி பெரிய தொழிலதிபர், பெரிய தொழிலதிபர் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. செவ்வாய் மாந்தி கனரக வாகனங்கள், அந்த மாதிரியான தொழில், பெரிய பில்டர்ஸு, ஆர்கிடெக்டு. புதன் சுக்கிரன் செவ்வாய் 3 கிரகமும் மாந்தியோட சேர்க்க. அப்போ அவர் பெரிய பில்டர், அவர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. மாந்தி அழிவை சொல்பவன், அந்த உறவை கை வைக்கும். இப்போ செவ்வானா சகோதரனை காலி பண்ணும், சுக்கிரனை அத்தையை காலி பண்ணும், புதன்னா மாமனை காலி பண்ணும், புதன்னா மாமனை காலி பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னா முப்பாட்டனார், அவங்களோட வயசு மூத்தவங்க, அவங்களெல்லாம் காலி பண்ணிடும். ஆனால் மற்ற எல்லாமே ப்ளஸ் பண்ணும். ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி வைக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் சரியில்லை, திருப்பி டாக்குமெண்ட் ரைட் பண்ணு, நீ எப்படி அடிச்சு கொண்டு வந்திருக்க, திருப்பி ரைட் பண்ணு, சொத்துயா விவரமாக உங்கள்மா இல்லையா அப்படின்னு எடுக்கிறது தான் மாந்தி. நெகட்டிவ்னு நினைச்சிருக்க எல்லாருக்குமே இன்னைக்கு வேற ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க மாந்தி மேல சார். நிறைய பயனுள்ள தகவலா இருந்தது. நன்றி சார். நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.